வெல்கம் டு ரூட்டத்தில் வைட்டி கேமிங் சேனல். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி சிம்பிளான கேமிங் தம்ப்நெயில்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து க்ரோமை கிளிக் பண்ணிடுங்க. க்ரோம்குள்ளே போயிட்டு சர்ச்சில் ஃப்ரீ பிஎன்ஜி இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணி ஃப்ரீ ஃபயர் பிஎன்ஜி இமேஜ்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயர் பிஎன்ஜினா பேக்ரவுண்ட் இல்லாமல் நம்ம கேரக்டர் இது மாதிரி வரும். நமக்கு என்ன தேவைன்னா ஒரு கேரக்டர் ஒரு பேக்ரவுண்டு தேவை. அதனால் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் போயிட்டு பேக்ரவுண்ட் இல்லாத கேரக்டர் இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணி இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிட்டு நமக்கு பேக்ரவுண்டு தேவை. அதுக்காக நான் வந்து இப்போ கோல்டு கலரில் எனக்கு வேணும். அதனால் கோல்டன் பேக் ட்ராப்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணுறேன். இதெல்லாம் கல்யாணத்துக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் வந்து கோல்டன் பேக்ரவுண்ட் ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு கோல்டன் பேக்ரவுண்டுன்னு சொல்லிட்டு இதில் சர்ச் பண்ணி இதில் ஒரு பேக்ரவுண்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து என்னென்னா ஏற்கனவே நிறைய நேரம் சர்ச் பண்ணி ஒரு பேக்ரவுண்டும் ஒரு கேரக்டரும் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி. இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய கேரக்டரையும் என்னோடய பேக்ரவுண்டையும். இந்த பேக்ரவுண்டு இந்த கேரக்டர் தான் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே. ஸோ இந்த 2 கேரக்டர் வச்சு எப்படி நம்ம இது பண்ணுறது தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது பார்ப்போம். அடோப் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்ன போடுறது அதோட ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நியூ ஃபைல் வந்து 1920 ஹைட் வந்து 1080 இருக்கணும். வித்து வந்து 1920, ஹைட் வந்து 1080 தான் தம்ப்நெயிலோட ஃபார்மெட்டு. ஓரியன்டேஷன் வந்து லேண்ட்ஸ்கேப் வச்சுருங்க. ரெசல்யூஷனும் ஒரு 100 வச்சா போதும் தம்ப்நெயிலுக்கு. வச்சுட்டு கீழே கிரியேட் கொடுத்தீங்கன்னா கிரியேட் பட்டன் இருக்கும். கிரியேட் கொடுத்தீங்கன்னா நம்ம தம்ப்நெயில் ஃபேஸ்க்கு கிரியேட் ஆகிடும். இதில் வந்து நம்ம பேக்ரவுண்ட் இருக்குல்ல, பேக்ரவுண்ட் எடுத்து வந்து உள்ளே போட்டுக்குங்க. உள்ளே போட்டிங்கன்னா கண்ட்ரோல் P அமுக்குனீங்கன்னா இந்த மாதிரி இதில் வரும். அதில் கண்ட்ரோல் P அமுக்கி நம்ம அந்த மவுஸில் இருந்து அப்படியே பிடிச்சி இழுத்து பேக்ரவுண்ட் ஃபுல்லாக இருக்க மாதிரி இழுத்து வச்சுக்கணும். பேக்ரவுண்டு இப்போ கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ மேலே டிக்கு கொடுத்துட்டு நம்ம கேரக்டர் எடுத்துகிட்டு வரணும். கேரக்டரை எடுத்துகிட்டு வந்து இங்கே கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ நமக்கு கேரக்டர் மட்டும் தான் வேணும், பேக்ரவுண்டு தேவையில்லை. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா எரேஸ் டூல் எடுத்து ஒரு தடவை எரேஸ் பண்ணிப்பாங்க. அப்படி எரேஸ் ஆகலைன்னா ஓகே கொடுத்துட்டு ரிமூவ் பேக்ரவுண்டு ரைட் சைடு இந்த மூலையில் ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்குங்களா, இந்த இதில் ரிமூவ் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஷாப்பே பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி வந்துடும். இது எப்படி ரிமூவ் பண்ணணும்னா ஒரு பேக்ரவுண்ட் ஒரே கலர் இருந்தால் தான் இந்த இது ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. அது மாதிரி இமேஜாக இருக்குங்க. இல்லைன்னா மேனுவலாக நீங்கள் பேக்ரவுண்டை எரேசர் வச்சு எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும், டெலீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரைட் சைடில் ரைட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரைட் சைடில் இந்த லேயரு, இது லேயரு. இந்த லேயரில் ரைட் சைடில் நானே மாற்றிக்கிறேன். ரைட் சைடில் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா 2 தடவை கிளிக் பண்ணணும். அந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா என் மவுஸ் எடுக்க பாருங்க, அங்கே 2 தடவை கிளிக் பண்ணிங்கன்னா அது மாதிரி வந்துடும். இதில் வந்து அவுட்டர் க்ளோ, இன்னர் க்ளோ, அவுட்டர் க்ளோ ரெண்டையும் கிளிக் பண்ணிங்கன்னா பின்னாடி இன்னர் க்ளோனா உள்ளே மட்டும் க்ளோ அந்த எஃபெக்ட் வரும், ஷேட் எஃபெக்ட் மாதிரி. அவுட்டர் க்ளோனா வெளியே ஷேட் எஃபெக்ட் மாதிரி வரும். ரெண்டையும் கிளிக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ குறைச்சி கூட்டி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ வச்சுக்கலாம். நான் ஃபுல்லாக வச்சிட்றேன், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, அதனால் ஃபுல்லாக வச்சிட்றேன். வச்சுட்டு இதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைன்னா நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட்டு தேவை. டெக்ஸ்ட்டுக்கு டிஎம்கி டெக்ஸ்ட் டூல் டிஎம்னா டெக்ஸ்ட்டு வந்துடும். ரூட்டுன்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். ரூட்டுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணி நான் ஃபாண்ட் நல்லா இல்லை, அதனால் நான் வேறு ஃபாண்ட்டு மாற்றுறேன். நான் பெரிய சைஸுக்கு மாற்றணும். என்ன பண்ணுறேன் பாருங்கள், இந்த ரைட் சைடில் இருந்துச்சுன்னா இங்கே டெக்ஸ்ட் சைஸு, மேலே வந்து கீழே வர்றது, கீழே வந்து புக்ஸுக்கு இடையில எவ்வளோ கேப் இருக்கணும், எல்லாமே இவ்வளோ செட்டிங்ஸ் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபாண்ட்டை வந்து வேறு ஃபாண்ட்டு மாற்றுறேன். எனக்கு பிடிச்ச ஃபாண்ட் ஒன்று மேலே வச்சுருக்கேன். அந்த ஃபாண்ட்டில் நான் கூட்டுக்கலைங்கிறத வச்சிட்றேன். இங்கே இல்லை இந்த ஃபாண்ட்டு
இப்போ கேப்பு நல்லா ஒட்டி ஒட்டி இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கேப் அதிகப்படுத்தி வச்சுறேன். இந்த விஏன்னு இருக்கா அந்த இதை ஒரு 100% 50 80 இல்லைனா 100 வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் ஷார்ட்ஸ் வச்சு கீழே அடிக்க வச்சுருக்கேன் விட்டுங்கிறத. இது இது ஓகே. அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் பேக்ரவுண்டில் வச்சிட்றேன். பேக்ரவுண்டில் வச்சா இப்போ ஓடி ஆர்ஓஓடி மறந்துடுச்சு. அதனால் அதை லைட்டாக தெரிய வைக்கிற மாதிரி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இதையே காப்பி பண்ணி கண்ட்ரோல்-C கண்ட்ரோல்-V கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோல்-C காப்பி கண்ட்ரோல்-V பேஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு லேயர் அது கிரியேட் ஆகிடும். அந்த லேயரை தூக்கிட்டு வந்து அந்த இமேஜுக்கு முன்னாடி வச்சிடறேன். லேயரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இமேஜ் முன்னாடி வச்சு அது இந்த இமேஜ் ஏற்கனவே இந்த இமேஜ் இருந்த இடத்துலேயே வச்சுட்டு கரெக்டாக வச்சிட்றேன். வச்சுட்டு அதை ஹைட் பண்ணிங்கன்னா தெரியாது. பின்னாடி இருக்கிற லேயரை ஹைட் பண்ணிட்டேன். மேலே இருக்க ரூட்டுக்கு மட்டும் தான் இருக்குது. இப்போ பின்னாடி இருக்குது மேலே இருக்க ரூட்டுக்கு ஃபில்லுன்னு இருக்கோங்க, அதை நான் ஃபுல்லாக கம்மி பண்ணிடுறேன். ஃபில்லு கம்மி பண்ணால் உள்ளே இருக்க எதுவுமே தெரியாது. இப்போ இதில் சைடில் ரெண்டு டபுள் கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரோக் லைட்டாக ஒயிட் கலரில் தெரியும். அதை கொஞ்சம் சைஸு இன்க்ரீஸ் பண்ணி நான் வச்சுக்கிறேன். இது வேணும்னா வச்சுக்கிறேன். இப்போ போய் பேக்ரவுண்டில் இருக்க இமேஜை இது பண்ணால் பின்னாடி இது முன்னாடி ஸ்ட்ரோக் மட்டும் இருக்கும், பின்னாடி டெக்ஸ்ட் இருக்கும். இப்போ ஆர்ஓடிஓ டெக்ஸ்ட் நல்லா தெரியுது. அதுக்காக இது மேலே ஒன்று இது தனி லேயர் பார்த்துக்கோங்க. 2 லேயர் வச்சுருக்கேன். இமேஜுக்கு பின்னாடி ஒன்று, முன்னாடி வந்து ஸ்ட்ரோக் மட்டும் இருக்க மாதிரி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து ஒரு இதுக்கு எக்ஸ்ட்ரா டிசைனிங்லாம் நம்ம பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். ரெக்டாங்கிள் எடுத்து அதை வந்து சிவப்பு கலரில் இது பண்ணிக்கிறேன். ரெட் கலர் ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிட்டு ரெட் கலர் ரெக்டாங்கிள் நான் ஆரம்பிக்கிறேன். இதை கொஞ்சம் சைஸு இந்த மாதிரியான கொஞ்சம் சைஸு வித்தியாசமாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் மாற்றி வச்சுக்கிறேன். சரியா? கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஒரு சில நேரம் என் மவுஸ் வேறு கொஞ்சம் கோளாறாக இருக்கனால கொஞ்சம் அடம் பிடிக்குது. இது ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா திரும்பி கண்ட்ரோல்-T கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபரிங் அந்த ஆப்ஷன்லாம் காமிக்கும், மேலே புள்ளியாக காமிக்கிறதுனால அதுக்கு வந்து கண்ட்ரோல்-T அப்படின்னா அது மாதிரி காமிக்கும். அப்போ நீங்கள் அனுப்பிச்சு இது பண்ணிக்கலாம். இப்போ இதில் போய் நான் லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்னு ப்ளூடூத்தில் லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்னு க்ரியேட் பண்ண போகிறேன். மேலே வந்து ரேங்க் புஷ் வித் ரூட்டு தலை அப்படின்னு சொல்லிட்டு ரூட்டு தலை அப்படின்னு போட போகிறேன். இதில் லைவ் ஸ்ட்ரீம் நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஸ்ட்ரீமுக்கு மட்டும் எல்லோ கலர் கொடுத்துட்றேன். ஏன்னா ஒரே கலர் மாதிரி இருக்கிறதுனால எல்லோ கலர் கொடுத்துட்றேன். எல்லோவும் ஆரஞ்சு கலர் மாதிரி ஒரு கலர், அந்த கலர் கொடுத்துட்டு அதை கரெக்டாக சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ரெட் கலர் பாக்ஸ்குள்ளேயே தரேன் நான். கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி கரெக்டாக கொஞ்சம் சாஞ்சிருக்கு. கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணி கரெக்டாக கொஞ்சம் சாஞ்சிருக்க மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் கரெக்டாக ரொட்டேஷன் பண்ணி சைடில் மவுஸை ரைட் சைடு கொண்டு போனீங்கன்னா அந்த ரொட்டேஷன் பண்ணுறது காமிக்கும். கண்ட்ரோல்-T எந்த லேயரை தொட்டாலும் கண்ட்ரோல்-T பண்ணிங்கன்னா ரொட்டேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஆப்ஷன் காமிக்கும். இப்போ வந்து இன்னொரு டெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஏதாச்சும் அந்த டெக்ஸ்டில் ஃப்ரீ ஃபயர் பிஎன்ஜி எடுத்துக்குவோம். ஃப்ரீ ஃபயர் அந்த லோகோ இருந்ததுன்னா ஃப்ரீ ஃபயர் லோகோ பிஎன்ஜின்னு போட்டிங்கன்னா இப்படி வந்துடும். இதில் வந்து ஃப்ரீ ஃபயர் லோகோவை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். லோகோ எதுவும் டவுன்லோட் பண்ண முடியல, அதனால் ரைட் கிளிக் கொடுத்து சேவ் இமேஜ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இது என்னென்னா அந்த பேக்ரவுண்டோட சேவ் ஆகும். அந்த பின்னாடி இருக்க பேக்ரவுண்டோட சேவ் ஆகும். அந்த பேக்ரவுண்ட் அந்த இமேஜை எடுத்து வச்சு போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்படி போட்டுட்டு நம்ம வந்து பிளெண்டிங் ஆப்ஷன் நம்ம மாற்றி பார்க்கணும். பிளெண்டிங் ஆப்ஷனு ஒவ்வொன்றா மாற்றி பார்த்தீங்கன்னா அந்த இது பேக்ரவுண்ட் எது தெரியாமல் இருக்கும் அதை நம்ம வச்சுக்கலாம். இதில் கலர் அந்த இதில் தெரியாமல் இருக்குது. இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கலர் டாஸில் தெரியாமல் இருக்குது. அதனால் அதை தூக்கி அப்படி மேலே தைக்கி அது எப்படி இருக்குது
இப்போ ரெடி ஆப்ஷனை மாற்றி பார்ப்போம். வேறு ஏதாச்சும் மாற்றி பார்ப்போம். அதுவே தெரியும். நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கங்க. நான் பண்ணுற மாதிரி செய்யுங்க. அதுதான் இந்த இது நல்லாயிருக்கு. இது என்னது ஃபில் லைட் கரெக்டாக இருக்குது. டைமண்ட் எதுவும் தெரில. அதனால் இதையே எடிட் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ அதை வச்சுட்டு அந்த இமேஜை தூக்கி நான் ரைட் சைடு வச்சிட்றேன். அதை இதை தூக்கிட்டு நான் இந்த சைடு வேணாம் இங்கிட்டு இங்கிட்டு தரேன். ரைட் சைடு வச்சுட்டு இங்கிட்டு நம்ம வந்து ரேங்க் புஷ் வச்சு அப்படின்னு ரேங்க் புஷ் விட்டுதல்னு போடுறோம்ல, அந்த ரேங்க் புஷ்ஷை இங்கே நான் டெக்ஸ்ட்டாக வச்சிடலாம். வேறு அதுலேயும் இல்லை அது மாதிரி இதுதான் கரெக்டாக அதனால் அதையே வச்சுக்கிறேன். ரேங்க் புஷ் அடுத்து டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணணும். அதனால் டெக்ஸ்ட் ஒன்று மறுபடியும் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ரேங்க் புஷ் அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். அது ரொம்ப பெருசாக இருக்குது. அதை கொஞ்சம் சிர்ஃப் பண்ணிக்குவோம். கருப்பு கலரில் இருக்குது, அதை ஒயிட் கலரில் மாற்றிக்குவோம். நம்ம ஒயிட் கலர் வந்து ஒயிட் கலர் போட்டுருவோம். ரேங்க் புதுசாக மறந்துட்டோம். புதுசாக போட்டுட்டு ஒயிட் கலரில் மாற்றிக்குவோம். கொஞ்சம் கேப்பு கொஞ்சம் இதாக இருக்குது, அதை குறைச்சிட்டு ஒயிட் கலரில் மாற்றியாச்சு. இந்த ஃபாண்ட்டு நல்லா இல்லை, இதே ஃபாண்ட்டே இருக்க மாதிரி இருக்குது. நம்ம டைட்டில் கொடுத்து சோப்பு டைட்டில் கொடுத்த ஃபாண்ட்டு மாதிரி இருக்குது. அதனால் வேறு ஃபாண்ட்டு நம்ம மாற்றிக்குவோம். என்ன ஃபாண்ட்டு மாற்றலாமா? இது நல்லாயிருக்கு. இது நல்லாயிருக்கு. ஆனால் எல்லாம் கேபிட்டல் லெட்டரில் நல்லா இல்லை. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வார்த்தை மட்டும் கேபிட்டல் லெட்டர் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் ஸ்மால் லெட்டரில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ரேங்க் புஷ் வித்து போடணும். வித்தை ஒரு எல்லோ கலரில் வச்சிடும். எல்லோ கலர் தான் தீமில் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லோ கலரு கோல்டன் கலர் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் வித் இதே ஃபாண்ட்டில் காப்பி பண்ணி இன்னொரு ஃபாண்ட் வச்சுக்குவோம். கண்ட்ரோல்-C கண்ட்ரோல்-V கொடுத்தீங்கன்னா காப்பி ஆயிடும். அதை திரும்பி எடிட் பண்ணி டபுள் பண்ணிங்கன்னா எடிட் ஆப்ஷன் காமிக்கும். அதை பிக்சர் மாட்டிட்டு எல்லோ ஆரஞ்சு கலந்த மாதிரி ஒரு கலரில் கொடுப்போம். ஓகேங்களா? இப்போ ரேங்க் புஷ் வித் ஓகே, ஓரளவுக்கு நம்ம தமிழ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். அது கரெக்டான இது சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. இது லெஃப்ட் சைடு வந்து கேப் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறோம்னா அதை ரெண்டையும் செலக்ட் பண்ணி கொஞ்சம் பெருசாக்கி வச்சுருவோம். ரேங்க் புஷ் வித் அப்படிங்கிறத கொஞ்சம் பெருசாக்கி வச்சுட்டோம்னா பெருசாக்கி ரொட்டேட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தலைங்கிறது தேவை, தமிழில் வேணும். அதனால் கூகுள் குரோமில் போயிட்டு கூகுள் ட்ரான்ஸ்லேட் போயிட்டு தமிழில் செலக்ட் பண்ணிட்டு தலைன்னு இங்கிலீஷில் அடிச்சிங்கன்னா வச்சுக்கோங்க. இங்கிலீஷில் அடிச்சிங்கன்னா தலைன்னு தமிழில் காமிக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து ஃபோட்டோஷாப்பில் போட்டு டெக்ஸ்டூல் எடுத்து திரும்பி ஒரு டெக்ஸ்டூல் எடுத்து காப்பி பண்ணி தலைங்கிறத இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். தலைங்கிறது மொக்கையாக லெட்டரில் வரும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஃபாண்ட்டு வேறு மாற்றுறோம். ஃபாண்ட்டு வேறு மாற்றி எனக்கு பிடிச்ச ஃபாண்ட் ஒன்று இருக்குது, அது நல்லாயிருக்கும். தமிழில் அந்த ஃபாண்ட் இங்கே இருக்குது. இந்த தலைமுறை ஃபாண்ட் நல்லாயிருக்கும். இதை நான் வந்து ஒயிட் கலரில் மாற்றி கொஞ்சம் பெருசு பண்ணி எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். இல்லை இருங்க, இது வந்து ஒரு ஒயிட் கலர் நல்லா தெரியல. இதை தெரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஒட்டி வச்சு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இதை பெருசு பண்ணிட்டு இது ஓகேவா? ஓகே, இது ஓகேன்னு நினைக்கிறேன்.
இப்போ வழக்கமாக டபுள் கிளிக் பண்ணிட்டு அவுட்டர் க்ளோ மட்டும் கொடுத்து வைப்போம். ஏன்னா ஃபோட்டோவும் தலையும் ஒன்றா தெரிகிற மாதிரி இருக்குது. இதை கொஞ்சம் செப்பரேட் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் இதை ஆட் பண்ணி கொஞ்சம் அவுட்டர் க்ளோ கொடுக்குறேன், பின்னாடி க்ளோ ஆகிற மாதிரி. இப்போ ரூட்டும் தலையும் தலை கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்குது. லாப்ஸ்டராக கொடுத்தீங்கன்னா சைஸு இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா தலைங்கிறது கொஞ்சம் செப்பரேட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ செப்பரேட்டாக தெரியுதுங்களா? ஓகே, அவ்வளோதான். ஓகேன்னா இப்போ நமக்கு தேவையான தம்ப்நெயில் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான கேம் தம்ப்நெயில், அவ்வளோதான். இது மாதிரி நீங்களும் நிறைய தம்ப்நெயில் உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் எப்படி வேணால் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு ஜேபிஜி இங்கே இருக்கும், ஜேபிஜின்னு செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் எங்கே வரும் கொடுத்து ஒரு தம்ப்நெயில் ஏற்கனவே நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதுக்கு ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிடுங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், சிம்பிளான கேமிங் தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணுறோன்னு நம்ம பார்த்தோம். மேலும் இது மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் எதுவும் டவுட்டு புரியல அப்படின்னா டிஸ்கார்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணுங்கள். 21 அவைலபிளாக இருக்கேன். இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டிஸ்கார்ட் வரேன், என்ன எதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.